இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மத்திலே எழுந்தருளிருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த காரியங்கள் முடிந்த பின்பு என்ற இடத்திலே 3 விதமான தகுதிகள் ஆபிரகாமுக்கு அங்கே இருக்கிறது. தேவன் மகா பெரிய பலனாக ஆபிரகாமுக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் முடிந்த பின்பு, எந்த காரியங்கள் என்றால் 318 பேரை கொண்டு போய் அவன் ராஜாக்களை முறியடித்து தன்னுடைய சகோதரனை விடுதலையாக்குகிறான். அது மாத்திரமல்ல, எல்லா கனத்தையும் மகிமையும் துதியையும் தேவனுக்கு செலுத்தும்படியாக அவன் வானத்துக்கு நேராக தன் கரங்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தன் கண்களை ஏறெடுத்து தன் கரங்களை விரித்து வானத்துக்கு நேராக எல்லாம் தேவனால் என்ற இடத்திலே அவன் ஒப்பு கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாக்கள் இந்த பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள், மனிதர் மாத்திரம் இருக்கட்டும் என்ற இடத்திலே கொடுத்த போது அவன் அந்த பொருட்களை அவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தேவன் அவனுக்கு கொடுத்தவைகள் அல்லாமல் வேறொன்றும் வேண்டாம் என்ற இடத்திலே அவன் எல்லாவற்றையும் விட்டு தேவனை மாத்திரம் நோக்கி சார்ந்து கொள்ளக்கூடிய இடத்தில்தான் தேவன் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் 5-6 வசனங்களை வாசித்தால், முதலாவது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய், அதுக்கு பின்பாக தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், மனுஷன் நமக்கு என்ன செய்வான். அந்த 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. போதும், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எப்பொழுது சொல்லுகிறார்? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் வேண்டாம் என்ற இடத்திலே நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக வாழ்கிற இடத்தில்தான் நம்முடைய வாழ்வியல் உலகத்தாருடைய வாழ்வியல், நம்முடைய நடக்கை உலகத்தாருடைய நடக்கை என்ற இடத்திலே நம்முடைய முழு வாழ்வியலும் உலகத்துக்கு ஒத்தபடி இல்லாதபடிக்கு இருக்கிறது தான் நாம் வித்தியாசமாக நடக்கக்கூடியது. அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் வித்தியாசமாக நடந்தவன். அவன் கொண்டு வரப்பட்ட மெசபத்தோமியா என்னும் அந்த கல்தேயருடைய பட்டணம் என்பது அது செழிப்பு மிகுந்த பட்டணம். அது ஒரு நாகரிகம் வளர்ச்சி பெற்ற ஒரு தேசத்திலிருந்து அவன் அழைக்கப்பட்டு ஒரு வனாந்தரமான தேசத்துக்கு அவன் கொண்டு வரப்படுகிறான் என்ற இடத்திலே அவனுடைய வாழ்வியல் முந்தைய வாழ்வியலுக்கு முரண்பாடாக உள்ளது. நேர் எதிரான ஒரு வாழ்வியலை வாழும்படியாக அழைக்கப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இதற்கு முன்பாகவே பணங்களை பார்த்திருக்கிறான், அங்கு தேசங்களை பார்த்திருக்கிறான், வீடு கட்டின பெரிய தாவரங்களை அவன் சந்தித்திருக்கிறான். அவன் இவைகளை எல்லாம் விட்டு ஒரு கூடாரவாசியாக, ஒரு பரதேசியாக அவன் தேவனை சார்ந்து வாழக்கூடிய இடத்திலே அவனுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்பை அவன் சரியாக நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறான். 14ஆம் அதிகாரத்திலே தேவனோடு உள்ள ஒரு உறவை அவன் மேற்கொண்டவனாக, தேவனுடைய பலத்தினாலே அவன் உலகத்தின் அதிகாரங்களை எதிர்கொள்ளக்கூடிய இடத்திலே, எல்லா கனத்தையும் மகிமையும் துதியையும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய இடத்திலே, மற்ற ஒன்றும் வேண்டாம் என்ற இடத்திலே அவன் 3 தகுதிகளை அவன் அங்கே காண்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். 318 பேரை கொண்டு போய் ஜெயம் பெற்றிருக்கிறான். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் யுத்தம் செய்த இடத்திலே 4 ராஜாக்கள் பலமுள்ளவர்களாக இருந்து 5 ராஜாக்களை முறியடித்திருக்கிறார்கள். முறியடிக்கப்பட்ட அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போன இடத்திலே இவன் 4 பலமுள்ள ராஜாக்களை முறியடிக்கக்கூடிய இடத்திலே வருகிறான் என்பது அவனுடைய சொந்த பலன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 318 என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நாம் வைத்திருக்கிறோம். 300 என்பது தேவனோட சஞ்சரிக்கக்கூடிய வாழ்க்கை. ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து பின்பு காணப்படாமல் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 300 என்பது தேவனோடு உறவிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 10 என்பது நாம் அறிந்திருக்கிறபடி அன்பு. 1 தீமோத்தேயு 1:5
கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு. 613 சட்டங்கள் கொடுக்கப்பட்டு அவைகள் சுருக்கப்பட்டு 10 கொடுக்கப்பட்டது. 10 என்பது 4 தேவனை அன்பு கூற பகுதியும் 6 மனிதர்கள் அன்பு கூறக்கூடிய பகுதி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து 2ஆக சொல்கிறார். தேவனில் அன்பு கூறக்கூடிய பக்கம் உன்னை போல் பிறனை நேசி என்று 2 பகுதிகளாக கொண்டு வருகிறார். அன்பு 10 என்றால் அன்பு. 8 என்பது நாம் அறிந்திருக்கிறபடி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட 8 விதமான ஊழியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒழுங்கில் தான் அவன் அந்த ஜெயத்தை பெறுகிறான். நீங்கள் எபிரேய கண்ணோட்டத்திலே நாம் பார்த்தால் 318 என்பது எலியேசரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமஸ்கு ஊரானாகிய எலியேசரை கொண்டுதான் அந்த ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்பது, அந்த எலியேசர் அந்த வீட்டிலே அவன் புத்திரனை போல பாவிக்கப்படுகிறான் என்பது புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. உன்னிடத்தில் சேரக்கூடிய அடிமையானாலும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் பழைய ஏற்பாட்டிலே அவன் எல்லா விதமான நடவடிக்கைகளிலும் சேரலாமே தவிர அவன் புத்திரனாக மேன்மை பாராட்ட முடியாது என்பது முந்தின ஏற்பாடு. ஆனால் பிந்தின ஏற்பாட்டிலே அங்கே சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்று என்ற கிறிஸ்துவின் மேன்மைப்பாட்டுக்குள்ளே அந்த ஜெயத்தை அவன் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எலியேசரை கொண்டுதான் அந்த ஜெயம் 318 என்ற ஒழுங்கிலே அந்த ஜெயத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அங்கே எலியேசரை கொண்டு என்று நாம் சொல்வது எலியேசருடைய கெமட்ரியா தான் 318. அதை அப்படிதான் அங்கே ஜெயத்தை கொண்டு வருகிறார் தேவன். இந்த ஜெயத்தை பெற்றவன் இந்த எல்லாவற்றையும் தேவனுடைய பலத்தினால் செய்தேன் என்று தேவனை ஏறெடுத்து பார்க்க தேவனை மகிமை செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆபிரகாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்ற இடத்துல ஒப்பு கொடுத்து தேவன் போதும் என்ற இடத்துல இருந்த ஆபிரகாமுக்கு தான் நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 பகுதிகளை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த 3 விதமான பகுதிகள், 3 விதமான மகிமை, மேன்மை, ஜெயம் என்பவைகள் அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலும் அந்த ஸ்திரீக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்திரீ அங்கே ஸ்திரீயுடைய புத்திரன் ஜெயம் பெற்று அந்த சிங்காசனத்துக்கு வர வேண்டும். இந்த ஸ்ரீ சபை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது ஜெயம் பெறுகிறவர்கள் சிங்காசனத்துக்கு வருகிறார்கள். ஜாதிகளை இருப்புகளாய் ஆளக்கூடிய ஒரு ஜெயம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே அதற்காக தான் எபிரேய நிருபக்காரர் அந்த சட்டத்தை எழுதுகிறார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, வாசிங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். இருக்கிறவைகள் போதும். அதான் 2வது படி. இருக்கிறவைகள் போதும். நான் இந்த பாதரட்சைகளின் வாரையாகவும் எடுக்கிறதில்லை. will not take the lace even அப்படின்னு சொல்றார் ஆங்கிலத்துல. அந்த பாதரட்சைகளின் வாரை கூட நான் எடுத்துக்கொள்வதில்லை என்ற இடத்துல போதும் என்று சொல்லுகிறார். இதைதான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று கொண்டு வருகிறார். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற இடத்துல அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதை முழுவதும் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்பொழுதுதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஆபிரகாம் இந்த ஜீவியத்தை வெளிப்படுத்தினதினால்தான் அங்கே நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன், நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை ஆபிரகாமுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வராதபடிக்கு, அது அந்த வார்த்தை மகிழ்ச்சியை கொண்டு வந்திருந்தாலும் அவன் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு என்பது சோர்வுள்ள ஒரு உணர்வை தான் அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் என்று சர்வல்லமுள்ள தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய பதில் என்ன? நான் எனக்கு பிள்ளை இல்லையே என்ற இடத்திலே அவனுடைய பதில் இருக்கிறது. எனக்கு பிள்ளை இல்லையே,
இந்த தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசரை என் சுதந்திரவாளியாக நான் எடுத்துக்கொள்ளட்டுமா என்ற கேள்வி அவன் கேட்கும் பொழுது, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று அது பதில் சொல்லப்படுகிறது. உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று பதில் சொல்லப்பட்டு அதை அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற இடத்திலே, அவன் நீதிமான் என்ற இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவன் அவனை வழிநடத்துகிறான். ஒரு ஆவிக்குரிய தேவனோடு இருக்கக்கூடிய உறவிலே ஒரு ஜெயத்தை பெற்றிருக்கிறான். எல்லாம் தேவனாலே உண்டானது என்று மகிமையை தேவனுக்கு செலுத்தி இருக்கிறான். உலகத்தில் உண்டானவைகள் வேண்டாம், எனக்கு தேவன் கொடுத்தது போதும் என்ற ஒரு ஆவிக்குரிய தன்மையை அவன் வெளிப்படுத்தி இருக்கிறான். இப்பொழுது தேவன், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொன்ன இடத்துல இவன் அழைக்கப்பட்டது என்ன? உன்னை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன், தேசங்கள் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்ற இடத்தில் அழைக்கப்பட்டவன் உன்னை கொண்டு உன் சந்ததிகளை கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார் என்ற இடத்துல வாக்குத்தத்தங்கள் இருக்கும் பொழுது அவன் எனக்கு பிள்ளை இல்லையே என்ற ஒரு உணர்வை தான் அவன் வெளிப்படுத்துகிறான். காரணம், தேவன் குறித்த நாட்களையும் நேரங்களையும் வேலையும் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல ஒரு வளர்ச்சியை இன்னும் ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக இருக்கிறது. இதற்கு பின்பாக தான் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஒரு மேன்மை வரப்போகிறது. ஒரு இரக்கமும் ஒரு ஏற்றமும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்ன இடத்துல அவனுக்கு அது சந்தோஷமாகவும் அது நம்பக்கூடிய இடத்திலும் அவனுக்கு இருக்கிறது. அதுதான் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அங்கு ரோமருக்கு எழுதின 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவன் நம்புவதற்கான எந்த ஏதுவும் அவனுடைய ஜீவியத்திலே இல்லை. அவனுடைய சர்வம் செத்திருக்கிறது, சாராருடைய கர்ப்பம் செத்திருக்கிறது. அவன் அதை விசுவாசிப்பதற்கான ஏது ஒன்றும் இல்லாத போது அவன் அவிசுவாசமாய் இராமல் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ரோம நிருபக்காரர் எழுதுகிறார். விசுவாசத்தில் வல்லவனானான், அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று 6ஆம் வசனத்தில் எழுதுகிறார். ஆனால் அதுக்கு பின்பாக நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அதை நான் எதனாலே நம்புவேன் என்று சொன்ன இடத்தில் தான் பலிகள் கொண்டு வரப்படுகிறது. பலி பிரமாணத்தை தேவன் அங்கே கொண்டு வந்து அந்த பலியோடு அவன் அந்த உடன்படிக்கைக்கு உள்ளாக அவனை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த பலியோடு அவனை அங்கே பலியை கொண்டு வர சொல்லி அதுக்கு பின்பாக உன் தேசம் கொடுக்கப்படும் என்று உறுதிப்பாட்டை அவனுக்கு தருகிறார். அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு அந்தகாரம் சூழ்ந்தது, அவனுக்கு ஒரு கனநித்திரை உண்டானது என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு உடன்படிக்கை செய்யப்படும் பொழுது உடன்படிக்கையின் 2 பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு அங்கே அந்த உடன்படிக்கைக்கு சாட்சிகளாகவும் அந்த உடன்படிக்கையை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற இடத்திலே உடன்படிக்கை மீறப்பட்டால் ஒருவர் கொல்லப்பட வேண்டும் என்ற இடத்திலே ஆபிரகாமுக்கு இந்த நித்திரையும் அயர்ந்த நித்திரையும் அந்த அந்தகாரமும் சூழ்ந்த நேரத்திலே தேவனே 2 பக்கத்திலும் இருந்து அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் என்ற இடத்தில் அந்த உடன்படிக்கையை அந்த பலியை அக்கினியை பட்சிக்கிற நேரத்திலே தேவன் 2 பக்கத்திலும் அவனுக்கு இருந்து கிறிஸ்துவை அவனுக்கு பலியாக்கி தரக்கூடிய ஒரு உடன்படிக்கையின் உறுதி அங்கே செய்யப்படுகிறது. ஆபிரகாம் அதுக்கு பின்பாக இந்த உடன்படிக்கைக்கு அவனுக்கு பதிலாக கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்றைக்கோ இந்த உடன்படிக்கை உடைக்கப்படும் பொழுது அங்கு ஆபிரகாம் பலியாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாமுக்காக மனிதனுக்காக தேவனே பலியாகிறார் என்ற இடத்திலே இந்த உடன்படிக்கை அங்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த பலியிலும் குறைபாடு இருக்கிறது. 22ஆம் அதிகாரத்திலே அவன் குமாரனை கொடுத்த இடத்திலும் அங்கே குறைபாடு போல் காணப்படுகிறது. ஆனால் இந்த குறைபாடுகள் எல்லாம் கிறிஸ்து என்னும் ஒரே பலியிலே நிறைவாக்கப்படுகிறது, பரிபூர்ணமாக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்களுக்கு பின்புதான் 16ஆம் அதிகாரத்திலே அவன் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். இது குறைபாடு என்று நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இது அவனுடைய வாழ்க்கையில் வந்த குறைபாடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் 17ஆம் அதிகாரத்திலே தேவன் அவனோடு இடைப்பட்டு எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு. இது ஏன் இந்த குறைபாடுகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் தேவனுடைய கால திட்டங்களையும் தேவனுடைய கால திட்டங்களை தான் அறியாததினாலே ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை ஆபிரகாமுக்குள் இல்லாதபடிக்கு அவர்களுடைய மாம்சீக ஆலோசனையினாலே அங்கே இஸ்மவேலை பெற்றெடுக்கக்கூடிய இடத்திலே போகிறார்கள். இன்னும் இவர்களுடைய பெயர்கள் ஆபிரகாமாகவும் சாராவாகவும் மாற்றப்படவில்லை. ஆபிரகாம் சாராய் என்ற இடத்தில் தான் இருக்கிறார்கள்.
நாம் சொன்னபடி தேவன் தன்னுடைய பெயரில் உள்ள ஹே என்ற வார்த்தையை மூலமொழியிலே அவர்களுக்கு கொடுக்கிறார். யோது ஹே வாவ் ஹே என்ற தன்னுடைய நாமத்தில் உள்ள 2 ஹேவை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த ஹே என்ற வார்த்தை ஒரு உடைக்கப்பட்ட வார்த்தை. அதன் எழுத்து வடிவத்தை நீங்கள் பார்த்தால் அதில் ஒரு உடைப்பு இருக்கும். அது ஒரு உடைக்கப்பட்ட வார்த்தை. இந்த ஹே என்ற வார்த்தை ஜீவனை குறிக்கிறது. இந்த ஹே என்ற வார்த்தை அங்கே சுவாசத்தை குறிக்கிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தேவன் தன்னுடைய சுவாசத்தையும் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய ஆவிக்குரிய தன்மையையும் ஆபிரகாமுக்குள் கொண்டு வந்த பின்பு அவர்கள் பெற்றெடுக்கக்கூடியதுதான் ஒரு ஆவிக்குரிய சந்ததி என்ற இடத்திலே வருகிறது. இந்த ஆபிராமுக்கு சாராய் சொன்ன ஆலோசனையின்படி ஆகார் சாராய்க்கு பெற்றெடுத்த பிள்ளையாகிய இஸ்மவேல் வருகிறான். ஆகார் பெற்றாள் என்று நாம் சொன்னாலும் ஆகார் என் மடிக்கு பிள்ளைகளை பெற்பாள் என்றுதானே கொடுக்கிறாங்க. ஆகார் சாராய்க்கு பெற்ற குமாரனாகி இஸ்மவேல் பிறக்கிறான். இது முற்றிலும் மாம்சீக ஆலோசனை. தேவனுடைய தீர்மான காலங்களை அறியாதபடிக்கு, தேவனுடைய திட்டங்களை அறியாதபடிக்கு இருந்த காலத்திலே அவர்கள் நிறைவேற்றினவைகளாக இருக்கிறது. அதற்கு பின்பாக 99ஆம் வயதிலே தேவன் அவனோடு இடைப்பட்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்துல ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் கூட நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆனால் அந்த நீதி நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறி நாம் தேவனுடைய சித்தம் என்ற இடத்துக்குள் வந்து பரிபூரணப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் குறைபாடுகள் காணப்படுகிற நேரத்திலே நாம் தளர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய பிதாக்கள் ஜீவியத்திலே தேவன் செய்த கிரியைகளை நாம் நம்பி ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஒரு முன்னெடுப்பை நம்ம ஜீவியத்திலே கொண்டு வர வேண்டும் என்றுதான் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று சொன்ன பின்புதான் அங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலே எதற்காக நீ உத்தமமாக நடந்து காத்திருக்க வேண்டும், விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாது, விசுவாசிக்கிறவர்கள் பொறுமையாக இருந்து சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும், தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறாரே. இந்த பொறுமை ஏன் வேண்டியதாக இருக்கிறது என்பவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே ஆபிரகாமை தேவன் நடத்துகிறார். இப்ப இஸ்மவேலுடைய பிரச்சனைகள், இஸ்மவேல் வீட்டை விட்டு போனது எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே உபாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தின்படி முந்தி பிறந்தவன் தான் சுதந்திரத்தை அடைந்திருக்க வேண்டும். அவன் அங்கே அடிமை இடத்தில் பிறந்தவனோ அல்லது இவனுக்கு விருப்பம் இல்லாதவர்களிடத்தில் பிறந்தவனோ அதெல்லாம் கணக்கே இல்லை. யாக்கோபுடைய ஜீவியத்திலே விருப்பம் இல்லாதவர்களிடத்தில் பிறந்திருந்தாலும் ரூபனுக்கு தான் அது போக வேண்டும். ரூபன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளாத இடத்தில் தான் அது யோசேப்புக்கு மாறுகிறது. ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாகவும் பிறந்தவர்கள் அங்கே வரிசையிலே சரியில்லாததினால் தான் அது யோசேப்புக்கு வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சட்டம் சரியாக இருக்கிறது, ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறவர்கள், சித்தத்தின்படி நடக்கிறவர்களே தான் தேவன் கொண்டு வருகிறார் என்ற இடத்திலே தான் இந்த காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலை அங்கு அனுப்பியாச்சு. காரணம், அவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரு இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பிறந்திருந்தாலும் கூட அவன் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடத்திலே அவனுடைய ஜீவியம் இல்லை. ஒரு எலியாசர் கடைசி வரைக்கும் இருந்து சுதந்திரவாளியை போல ஆபிரகாம் வீட்டில் வாழ்ந்திருக்கிறாரே. ஒரு இஸ்மவேலால் அப்படி இருக்க முடியவில்லையே. ஏனென்றால் அவனுடைய பிறப்பு அப்படி இருக்கிறது. அவனுடைய தாய், அவனுடைய தன்மை, அவனுடைய சுபாவங்களை அவன் மாற்றிக்கொள்ளவில்லை என்ற இடத்தில் தான் அவன் அந்த சுதந்திரத்தை விட்டு தள்ளப்பட்டு போகிறான். மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்துகிறான். அது அந்நாளில் நடந்தது போல இந்த நாளிலும் நடக்கிறது என்று கலாத்தியர் நிருபக்காரர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் எழுதுகிறார். இந்த காரியங்கள் இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தேவனுடைய திட்டத்தை குறித்தும் சித்தத்தை குறித்தும் ஒரு அறிவை தேவன் புகட்டும்படியாக ஆபிரகாமுக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அவர் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது 3 தூதர்கள் வருகிறார்கள். இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு விருந்து செய்யப்படுகிறது. 10ஆம் வசனத்திலே ஒரு உட்பவ காலத்திட்டத்திலே நான் வருவேன், சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார் என்று உறுதியாக சொல்லுகிறார்.
அந்த 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பான், பிறப்பான் என்று கூட இல்லை, இருப்பான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய காலத்தையும் திட்டத்தையும் தேவன் சரியாக செய்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல அவர் எல்லாவற்றையும் தக்க காலத்துல செய்யக்கூடியவராக இருக்கிறார். முதல் வசனம் வாசிங்கள, பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. 6 வாசிங்க. தேட ஒரு காலம் உண்டு, இலக்க ஒரு காலம் உண்டு. அப்படியே பட்டியல் நீளுகிறது. நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், அணைக்க ஒரு காலம், அணைக்காமல் இருக்க ஒரு காலம், அன்பு கூற ஒரு காலம், அன்பு கூறாத இருக்க ஒரு காலம், வெறுக்க ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம் என்று காலங்கள் அங்கே போல தேவனுடைய கால திட்டங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு ஞானம் நாம் பெற வேண்டும். அதுக்குதான் ஆபிரகாமை நடத்துகிறார். 18ல இதை நடத்தி 10ஆம் வசனத்துல சொல்ற ஒரு உற்பவ கால திட்டத்திலே நான் வருவேன், நான் திரும்ப வருவேன், நிச்சயமாகவே உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இருப்பான் என்பது ஒரு நிச்சயமான வார்த்தை. பிறப்பான் என்பதை காட்டிலும் இருப்பான் என்ற வார்த்தை ஒரு நிச்சயத்தை அங்கே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அது ஏற்ற காலத்தில் தான் தேவன் யாவையும் செய்ய அதன் காலத்திலே நேர்த்தியாக அதை செய்கிறதுக்கு தேவன் காலங்களை வைத்திருக்கிறார். அந்த கால திட்டத்தின்படி அதை செய்து வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை குறித்து அங்கு கலாத்திய நிருபக்காரர் எழுதும் போது 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும், அப்படிதான் எழுதுகிறார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் என்றுதான் எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாகிய தன்னுடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று எழுதுகிறார். வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேற வேண்டும். என்ன காலம் நிறைவேற வேண்டும்? எந்த காலம் என்றால் அங்கு 120 பேர் ஆயத்தமாக பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் 3.5 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான ஏது உண்டாயிருக்க வேண்டும். அதுக்கு முன்பாக அந்த வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய யோவான் அங்கே பிறப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அங்கே மரியாள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் காலம். இது எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு காலம் நிர்ணயம் வைத்திருக்கிறார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும். இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் சரியாக பிறப்பிக்கப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலம் பிறப்பிக்கப்பட்டு சரியாக இருக்கிறதுனால்தான் அவருடைய வம்ச வரலாறு அட்ரஸ் பண்ணப்படும் போது மத்தேயு சுவிசேஷத்திலே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆங்கிலத்திலே தாவீதை முதன்மையாக போட்டு ஆபிரகாம் 2வது போட்டிருக்கிறது. தமிழிலே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏனென்றால் காலத்தின்படி தேவ சித்தத்தை செய்யக்கூடிய 2 பேர் என்ற இடத்திலே ஆபிரகாமும் தாவீதும் சரியாக வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். காலம் நிறைவேற போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தார். அங்க யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் காலம் வரவில்லையே, பிதா ஏற்படுத்தின காலத்தில் தான் அவர் சரியாக குமாரன் கிரியை செய்வார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபு பரிசுத்தவான் சொல்லுகிறார், சர்வ வல்லவருக்கு தன்னுடைய காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவருடையவர்கள் அவருடைய காலங்களை அறியாதிருக்கிறது எப்படி? நாம் தேவனுடையவர்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த காலங்களை நாம் அறியாமல் எப்படி இருக்கலாம் என்ற கேள்வியை யோபு கொண்டு வருகிறார். 10ஆம் அதிகாரம் 24:1. யோபு 24:1 வாசம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது. அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது எப்படி? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவருடையவர்கள் தேவன் நிர்ணயித்த நாட்களை அறியாதிருக்கிறது எப்படி? காலம் நிறைவேறுகிற போதுதான் இயேசு பிறப்பார். பிதாவின் நேரத்தில் தான் அவர் கிரியை செய்வார். மரியாள் வந்து திராட்சரசம் குறைபடுகிறது என்று சொன்ன இடத்துல அவர் உடனடியாக சொல்கிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் வேலையை குறித்தும் காலங்களை குறித்தும் சரியாக அறிந்திருக்கிறார்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவருடைய வியாகுலம் அங்கே வெளிப்படுகிறது. அவர் எல்லாவற்றையும் செய்தாலும் அவருடைய வியாகுலம் அவரை நெருக்கப்படுகிற நேரத்திலே அவர் பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாசிங்க 27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? அல்ல, இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் வந்திருக்கிறேன் என்பது தேவ சித்தத்தையும் தேவனுடைய சமயத்தையும் சித்தத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அங்கே தேவகுமாரன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே சரியான காலத்திட்டத்தை அறிந்து கொள்ளாத இடத்தில்தான் அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். சரியான காலத்திட்டத்தை அறிந்து கொள்ளாத நேரத்தில் தான் அவன் எலியேசரை சுதந்திரவாளியாக எடுத்துக்கொள்ளட்டுமா என்று கேட்கிறான். உன் கர்ப்ப பிறப்பானவனே என்று சொன்ன இடத்திலே அவன் ஒரு ஆவிக்குரிய தரிசனம் இல்லாதவனாக, அதுக்குரிய வளர்ச்சி இல்லாதவனாக ஒரு மாம்சீக ஆலோசனையில இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். அது அல்ல, ஒரு சரியான கால உட்பவ காலத்திட்டத்திலே நான் வருவேன், உன் மனைவி ஒரு குமார நோயை பெற்றிருப்பார் என்ற இடத்திலே சரியான நேரத்தில் தான் ஈசாக்கு பிறப்பிக்கப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே மனித ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்த இடத்திலே சொந்த ஆலோசனைக்கு இடம் கொடுத்து எலியேசரை கேட்ட குறைபாடுகள் யாக்கோபுடைய ஜீவியத்திலே இல்லை. அங்கே ஈசாக்குடைய ஜீவியத்திலே கூட அந்த குறைபாடு இருக்கிறது. அவள் தன் மனைவி நெருக்கின இடத்துல அவர் ஒரு ஜெபம் வைக்கிறார் இல்லையா? அங்க பிள்ளைகள் வயிற்றிலே சண்டை போடுகிறது. இந்த பிரச்சனைகள் யாக்கோபுடைய விஷயத்துல இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை நன்கு அறிந்தவனாக, ஒப்பு கொடுத்தவனாக, தேவனுடைய நடத்திப்புக்கும் நேரத்துக்கும் ஒப்பு கொடுத்தவனாக உருவாக்கப்படுகிறான் ஒரு யாக்கோபு. அங்கே ராகேல் அவனை நெருக்கி எனக்கு பிள்ளை இல்லையேன்னு கேட்டா, கர்ப்பத்தை நானா அடைத்தேன், நான் தேவனா? தேவன் உன் கர்ப்பத்தை அழைத்திருக்கும் போது நான் ஈசாக்கு பண்ணது போல ஒரு ஜபத்தையோ இல்ல ஆபிரகாம் செய்தது போல ஒரு ஆலோசனையோ நான் கொடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி தேவனிடத்தில் கேள். கர்ப்பத்தை அடைத்த தேவன் அல்லவா என்ற ஒரு நல்ல தேவனுடைய தீர்க்கமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே யாக்கோபு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் அங்கே ஆபிரகாமின் வாழ்க்கையில ஒரு இஸ்மவேல் தள்ளப்பட்டது போல யாக்கோபின் குமாரன் தள்ளப்பட்டு போகவில்லை. அவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் மோசே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரே, மோசே எல்லாரையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த குறைபாடுகள் இருந்தாலும் கூட பின்னாட்களே அவர்கள் பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சிமியோன் இல்லை, அங்கே தான் இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே தான் இல்லை, இங்கே சிமியோன் இல்லை. 32 அங்கே மோசையின் ஆசீர்வாதத்திலே சிமியோனை கொண்டு வரவில்லை. ஆனாலும் அவர்கள் காணியாட்சிக்கு புறம்பாக விரட்டப்படவில்லை. அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக தங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் ஒரு சரியான காலங்களை கொடுத்திருந்தார். தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்திலே அந்த கோத்திரங்களுக்கு சரியான தருணங்களை தேவன் அளித்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்மவேலை அவன் பெற்றெடுத்தது அல்ல, அவன் தேவனுடைய நேரத்துக்காக காலத்துக்காக அவன் சரியாக அறிந்து காத்திருந்து ஒரு ஈசாக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சொந்த சித்தத்துக்கோ ஒரு சுயாதீன சித்தத்துக்கோ ஒரு மாம்சீக மனுஷிக ஆலோசனைக்கோ நாம் இடம் கொடுத்து போகாதபடிக்கு தேவனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சிறகுகளை அடித்து உயர எழுப்புவார்கள் என்றால் 120 வருஷம் கழுகுகள் வளருமா? 120 வருஷம் வாழும் என்று இல்லை, 120 வருஷம் வளருமா? அதுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. கழுகுக்கு அது வயோதிகத்தை எட்டும் பொழுது, தன்னுடைய சரீரம் பலஹீனத்தை வயோதிகத்தை எட்டும் பொழுது அந்த கழுகுக்கு 2 சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அந்த வயோதிகத்திலே அந்த பலஹீனத்திலே தன்னுடைய குறைச்சலான அறிவிலே அது சாக வேண்டும். இல்லை என்றால் அது தேவனை சார்ந்து தன்னுடைய பலத்திலே அது மடியக்கூடிய இடத்திலே அது உயிரோடே அந்த தன்மைக்கு ஒப்பு கொடுத்து அது புது பலனை அடைந்து கொள்ள வேண்டும். தன் இறகுகளை பறித்து தன் நகங்களை அது இழந்து தன் அழகையும் அது இழந்து காத்திருக்க வேண்டும். எது வரைக்கும் காத்திருக்கணும்னா அது வளரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அதுதான்
அழகாக எழுதுகிறார் எபிரேயர் நிருபக்காரர் 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. அந்த கழுகுக்கு அந்த பொறுமை இல்லை என்றால் அது சாகதான் வேண்டும். அந்த கழுகுக்கு அந்த அறிவு இல்லை என்றால் சாகதான் வேண்டும். அந்த கழுகுக்கு அந்த ஒப்பு கொடுத்தல் இல்லை என்றால் சாகதான் வேண்டும். அந்த அறிவு வேண்டும், அந்த ஒப்பு கொடுத்தல் வேண்டும், காத்திருக்கக்கூடிய அந்த தன்மை இருந்தால்தான் அந்த கழுகு அந்த பலனை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கழுகு தன்னுடைய ஜீவியத்திலே எப்படி தன் பலனை இழந்து அதுக்கான அறிவை அது பெற்று அதுக்கான பொறுமையோட காத்திருந்து ஒரு வெள்ளை பெற்றுக் கொள்ளுகிறதோ, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய ஜீவியத்திலே காத்திருந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த குறைபாடுகளை தேவன் நீக்கி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்ன இடத்திலே அவனுடைய விசுவாசம் என்ற நீதிக்குள் வந்தவன் உத்தமன் என்ற இடத்திலே அவன் மாற்றப்படுகிறான். உத்தமன் என்றால் பழுதற்றவன், மற்றவர்கள் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாதவன் தான் உத்தமன். உத்தமன் என்றால் குறைவற்றவன், பிழையற்றவன். நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கிரமான சத்துருக்களாய் இருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக நம்முடைய மாம்ச சரத்தில் பட்ட மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். எப்படி ஒப்புரவாக்கி இருக்கிறார்? பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஜீவியம், கண்டிக்கப்படாத ஜீவியம் என்ற 3 தன்மையை நமக்குள்ளே கொண்டு வரும்படியாக தான் தேவன் நடத்துகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த தன்மைகளை கொண்டு வரும்படியாக தேவன் கிரியை நடப்பிக்கிறார். குறைபாடுகள் இருந்தது உண்மைதான். அந்த குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கிறார். ஆபிரகாமோடு அவர் இருக்கிறார். ஆபிரகாமை வழிநடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஆபிரகாமை தனக்கு முன்பாக நடத்தி ஜெயம் பெற செய்யும்படியாக அந்த தேவன் அவனுக்கு பின்பாக இருக்கிறார். அவனுக்கு முன்பாக நடத்தி வந்தது மாத்திரமல்ல, அவனுக்கு பின்னாக இருந்து நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு என்ற இடத்திலே அவனை பலப்படுத்தி நடத்தக்கூடிய தேவன் அவனோட இருக்கிறார். 4 பக்கத்திலும் தேவன் அவனை சூழ்ந்து இருக்கிறார். அவனுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற இடத்துக்கு ஆபிரகாம் கொண்டு வரப்படுகிறான். அதுக்கு அவன் அந்த காலத்தை, நேரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு சரியான கால உட்பவ திட்டத்திலே ஒரு குமாரன் பிறப்பான். நீ காத்திருந்து அவனை பெற்றுக்கொள்வதுதான் ஈசாக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை வேண்டியதா இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த வார்த்தை தான் ஈசாக்கு. ஈசாக்கை பெறும்படியாக ஒரு பொறுமை அவசியமாக இருக்கிறது, ஒரு காத்திருப்பு அவசியமாக இருக்கிறது, ஒரு கால நிர்ணயத்தை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஐயா, நான் பறித்து சாப்பிட்டு விட்டேன், நீயும் சாப்பிடு என்பது அல்ல. அங்கே காலத்தையும் நிர்ணயத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அறியாதவர்களாக அந்த கனியை புசித்து தோட்டத்தை இழந்து போனார்கள். அதுபோல ஒரு இழப்பை ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே ஆபிரகாம் அடைந்து விடக்கூடாது என்பதிலே தேவன் கரிசனை உள்ளவராக இருந்தார். அதனாலதான் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கும்படியாக இருக்கிறார். அதனால்தான் ஆபிரகாமின் சந்ததி ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்திலே வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே இந்த மேன்மையை அவன் அடைந்து கொள்வதற்கு தேவன் அவனை நேர்வழியாக நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சரியான கால நேரத்தையும் நிர்ணயத்தையும் அறிந்தவனாக அவன் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு வருகிறான். ஆபிரகாம் வாழ்க்கையின் மேன்மை. அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். ஈசாக்கை பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, அவரை பலியாக்கி பாவனையாக அவன் தெரிந்து கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். டைபாலஜியில் அவர் சரியாக இருக்கிறார். ஈசாக்கு அங்கே ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய கர்ப்பமும் அங்கே இல்லாத, இறந்து போன, பெற முடியாத ஒரு காலத்திட்டத்திலே தேவனாலே பிறந்த ஒரு பிள்ளை. இங்கே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயம்தான் ஆயிருக்கிறது. ஒரு சரீர காரியங்கள் இல்லாதபடிக்கு பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் இயேசு. அங்கே ஈசாக்கு சரியாக வளர்க்கப்பட்டு அவன் பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்ட ஒரு குமாரனாக இருக்கிறான். அங்கே ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாம் வருகிறார்.
ஆபிரகாமை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பனையாக நான் வைப்பதற்கு காரணம் என்ன என்றால், அவர் தன் குமாரனை பலியிடக்கூடிய இடத்திலே ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 3 நாளுக்கு முன்பாகவே அவன் புறப்பட்ட நாளிலேயே அவனுடைய மனதிலே ஈசாக்கு பலியாக்கப்பட்டு விட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஈசாக்கு பலியாக்கினாரா என்றால், எபிரேய நிருபக்காரர் அவனை பலியாக செலுத்தி பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்று எழுதுகிறார் என்றால், அந்த இன்சைட்டை தான் எழுதுகிறார், அவருக்கு கிடைத்த வெளிச்சத்தை எழுதுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கை அவன் வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு புறப்பட்ட நாளிலேயே அவன் பலியாக்கப்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். அவருடைய மனதிலேயே பலியாக்கி விட்டான். 37 வயதுக்குள் அவருக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று அனுமானிக்கப்படுகிறது. ஏனென்றால் 90 வயதுல சாராளுக்கு பிறக்கிறார். இவன் பலியாக்கப்பட்ட அடுத்து அவர்களுடைய இறப்பு தான் அங்கே பதிவாக்கப்படுகிறது. அவர்களுக்கு வயது 127. அப்ப இவருக்கு வயது 37 என்றால் ஆபிரகாமுக்கு வயது 137 இல்லையா? 137 வயது ஒரு கிழவன் ஒரு 37 வயது வாலிபனை கட்டி பலியாக கிடத்த வேண்டும் என்றால் ஒப்பு கொடுத்தலாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை பொருந்தியவராக இருந்தும் அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய மகிமையை அவர் இழந்திருக்கிறார். தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் இழந்துதான் இங்கே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது அவருடைய ஒப்பு கொடுத்தல். அதுதான் நம்ம யோவான் 12:27 வாசித்தோம். இந்த வேலையை குறித்து அவர் சஞ்சலப்பட்டாலும் கூட இது என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்வேனா? சொல்ல மாட்டேன். இந்த வேலைக்காகவே நான் இருக்கிறேன், இந்த வேலைக்காகவே நான் வெளிப்பட்டிருக்கிறேன், பிறந்திருக்கிறேன் என்று அவர் கொண்டு வருகிறார். அந்த 27 வாசிக்கல யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 27 இந்த வேலைக்காக தான் நான் காத்திருக்கிறேன், நான் பிறந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். வாசி. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் என்று என்னை ரட்சியம் என்று சொல்வேனோ? பிதாவே, இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியம் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்திருக்கிறேன். ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்திருக்கிறேன் என்று பிதாவின் சரியான நேரத்தையும் பிதாவின் சரியான சித்தத்தையும் அறிந்தவராய் அதை நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு குமாரன். அங்கே ஈசாக்கு இதற்காகவே ஒப்பு கொடுத்த ஒரு குமாரன் என்பதுதான் அங்கே வெளிப்பாடு. அங்கே அவன் பலியாக்கப்பட்டு இறங்கக்கூடிய நேரத்தில் தான் அங்கே ரெபெக்காளுடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. ரெபெக்காள் பிறந்தாள் என்று அங்கே அறிவிக்கப்படுகிறது. அங்க பலியாக்கப்பட்டு இறங்கக்கூடிய இடத்தில் தான் ஆபிரகாமுக்கு வந்து சொல்லுகிறார்கள். ஈசாக்கை பலியாக்கி அங்க இறங்கக்கூடிய இடத்தில் தான் அந்த அறிவிப்பு வருகிறது. 23ஆம் அதிகாரம் இல்ல 24 அந்த கூடாரத்தில் இருக்கும்போது இல்லையா பலியாக்கப்பட்டு இறங்கணும். இந்த காரியங்கள் நடந்தது 22 தான். ஆபிரகாம் தன் வேலைக்காரனத்துக்கு திரும்பி வந்தான். 19ஆம் வசனம். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள் அப்படின்னு சொல்லி 21ஆம் வசனத்திலே அங்கே ரெபெக்காள் பிறந்தது அங்கே அறிவிக்கப்படுகிறது. 22 ரெபெக்காளின் பிறப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தன்னை பலியாக்கின இடத்தில் தான் சபை என்ற ஒரு திட்டம் அங்கே வெளியாக்கப்படுகிறது. அங்க சபை என்ற திட்டம் வெளியாக்கப்படுகிறது. 22ஆம் அதிகாரம் என்பது அங்கே பலி, ஈசாக்கை பலி செலுத்தக்கூடிய பகுதிகள் அங்கே 22 எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்புதான் சபை வெளியாக்கப்படுகிறது. அங்கே ரெபெக்காள் என்ற திட்டம் அங்கே சொல்லப்படுகிறது. ரெபெக்காள் பிறப்பு என்ற இடத்துல பிறந்தாள் என்று சொன்னால் அவள் வளர்ச்சி அடைந்திருக்கிறாள், ஒரு பெண் ஆயத்தமாக இருக்கிறாள் என்பதுதான் அங்கு வந்து சொல்லப்படுகிறது. பிறந்தாள் என்றால் இவருடைய வயதுக்கு அவள் பிறந்திருந்தால் அடுத்து எப்படி திருமணம் செய்வது அல்ல. அவளுடைய பிறப்பின் செய்தியும் அவள் வளர்ந்து இருக்கிறாள் என்ற செய்தியும் இங்கே அறிவிக்கப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இது இயேசுவுக்கு எப்படி நிழலாட்டமாக வருகிறது என்றால், இயேசு சிலுவையிலே பலியாக்கப்பட்ட இடத்தில் தான் அவருடைய ரத்தத்தினாலே கிரயமாக்கப்பட்ட சபை வெளிப்படுகிறது. தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு இவர் சகல அவமானத்தையும் சகித்தார் என்றால் என்ன சந்தோஷம்? மனவாட்டியாகிய சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளக்கூடிய சந்தோஷம், கரை திரை பிழையற்றதாக தமக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய நிச்சயத்தை அவர் சிலுவையிலே ஜெயத்தினாலே பெறுகிறார் என்பதுதான் அந்த நிச்சயம். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அது ரெபெக்காளிலே வெளிப்படுகிறது. அவன் பலியாக ஒப்பு கொடுத்து அங்கு இறங்கின இடத்தில் தான் இந்த அறிவிப்பு ஆபிரகாமுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதையெல்லாம் சரியான நிழலாட்டம். ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் அவன் சரியான காலங்களை நேரங்களை அறிந்திருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த அறிவின்படி இருந்த ஈசாக்கு தான் பஞ்ச காலத்தில் ஆபிரகாமை போல அங்க எகிப்துக்கு போகாதபடிக்கு காத்திருந்து தேவனுடைய சொல்லின்படி அங்க நடந்து அவன் அந்த ஒரு 100 மேனி என்ற பலனை அவன் அடைந்து கொள்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்பது, ரெபெக்காள் நெருக்கின காலத்தில் ஒரு ஜெபம் அவன் ஏறெடுக்கிறான். அதுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்பது ஏசா சட்டத்தின்படி முன் பிறந்தவனாக இருந்தாலும் கூட அவனுடைய தன்மையினாலே அந்த சுதந்திரத்தை அவன் அடையாமல் போகிறான். அவன் ஆதி முதல் அந்த சேஷபுத்திர பாகத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்பது அவனுடைய குறைபாடு. ஆனால் யாக்கோபு ஆதி முதல் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து கரிசனை உள்ளவனாக இருந்தான் என்பது அவனுடைய பிளஸ். அவன் விற்று போட்டான் என்றுதான் நாங்கள் எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்றுதான் எழுதுகிறார். நாம் ஏமாற்றினான் என்பது ஏசாவுடைய ஸ்டேட்மெண்ட். அவனை ஏமாற்றினான் என்பது ஏசாவுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் எபிரேய நிருபக்காரருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அவன் விற்று போட்டான். ஏனென்றால் அதை குறித்த ஒரு மேன்மையை அவன் அறியாதவனாக உணராதவனாக தான் அவன் ஜீவித்திருக்கிறான் என்பதுதான் அந்த குறைபாடு. ஆனால் யாக்கோபு பிறக்கும் பொழுதே முன்பிறக்க வேண்டும் என்று கால்களை இழுத்து போர் நடத்தினவன். அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து பிறப்பில் இருந்தே ஒரு வெளிச்சமுடையவனாக இருந்தான். தக்க சந்தர்ப்பத்துக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். இவன் கூழ் கேட்ட சமயத்தில் இந்த கூழுக்கு பதிலாக என்ன தருவார்? இவன் சொல்லுகிறான், என் ஜீவனை விட இந்த எதுவும் பெருசு இல்லை, என்ன வேணுமோ கேளு, சேஷ்டபுத்திர பாகத்தை தருவாய். இதோ நான் சாகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் இருக்கு. ஆனால் ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும்? எஸ்தர் என்ன சொல்லுகிறார்கள்? நான் செத்தாலும் சாகிறேன். அதான் செத்தாலும் சாகிறேன் என்பதுதான் ஆவிக்குரியவனுடைய ஸ்டேட்மெண்டாக இருக்க வேண்டும். இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் தேகத்தை விட்டு பிரிந்து இப்பொழுதே கிறிஸ்துவோட இருக்க எனக்கு ஆசை உண்டு. நான் இருக்கிறது சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். இப்பொழுது கட்டுக்கள் உபத்திரவங்கள் பட்டணங்கள் தோறும் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றையும் குறித்து கவலைப்பட என் ஜீவனை அருமையாக என்ன 20-21 அப்போஸ்தலர்கள். ஆனா அங்க கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1. இது அப்போஸ்தலர்களுடைய அனுபவம். இதுதான் இருந்திருக்க வேண்டும் ஒரு ஆவிக்குரியவனுக்கு. இங்க கூலை கொடுக்கக்கூடிய இடத்துல ஜீவன் தான் பெருசு, வேற என்ன வேணுமோ கேளு, சேஷ்டபுத்திர பாகமா எடுத்து வை, என் ஜீவன் போகிறது, இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு என்றுதான் அவன் கொண்டு வருகிறான். அது சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தாலும் அப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார் என்ற உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. அல்ல, சேஷ்டபுத்திரத்தை இழந்ததுனாலே அவன் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த கரிசனை உள்ளவனாக இருந்து அதை விலை கொடுத்து பெற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இடத்துல ரெபெக்காளாலே நடத்தப்படுகிறான். நடத்து இப்போ அவர் சபித்தா நான் பார்த்துக் கொள்கிறேன் இப்போ என்ற ஒரு நடத்திப்பு ஆலோசனை அவனுக்கு கொடுக்கப்பட்டுதான் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். 3 விதமான சந்தேகமான கேள்விகள் வந்தாலும் ஆசீர்வாதம் தடைபடலையே. 3 அதிர்ச்சியான கேள்விகளை ஏசா கேட்டாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே. ஏனென்றால் நன்மைகள் தான். சட்டம் இருக்கு. அங்கு உபாகமம் 21:17 நாம் வாசித்தபடி மூத்தவன் தான் சுதந்திரவாளியாக வர வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் சட்டத்துக்கான தகுதியை இவர்கள் இழக்கிற இடத்தில் தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி இளையவர்களை கொண்டு வருகிறார்கள் என்றால் சட்டம் தேவனால் மீறப்படுகிறதா? அல்ல. இவர்கள் சட்டத்துக்கு பதவிக்கு தகுதியானவர்களாக தங்களை உருவாக்கி கொள்ளவில்லை. அதுதான்
ஒரு பதவிக்கு அவன் வருகிறான் என்றால் அந்த பதவிக்கு உரியவனாக அவன் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடத்திலே அந்த பதவிக்கான தகுதி அவன் இடத்துல இல்லை என்றால் அந்த பதவிக்கான தகுதியை அவன் அடைந்து கொள்ள வேண்டும். இளையவன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான், தகப்பனை விட்டு பிரிந்தான், தூரதேசம் போனான், துன்மார்க்கமாக ஜீவித்தான், ஆஸ்தி அழைத்து போட்டான், குறைவுபட தொடங்கினான், பண்டித்துங்கிற தவிட்டினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான் என்பது அவனுக்கு டவுன்வர்டு, கீழே போகுது அவன் வாழ்க்கை. அவன் வாழ்க்கை கீழ் நோக்கி போகிறது. ஆனால் நான் இருக்க வேண்டிய இடத்திலேயே இருக்கிறேன் என்ற மூத்தவன் மேல் நோக்கி போயிருக்க வேண்டும். அவனுடைய சிந்தனைகளோ அவனுடைய வாழ்வியலோ அவனுடைய தன்மைகளோ மேல் நோக்கி வளராததுனாலே இவன் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். என்னை வேலைக்காரனா சேர்த்துக் கொள்ளுனா என் குமாரன் இல்லாம போனா வந்திருக்கான், மரித்தான் என்று நினைத்த உயிரோட இருக்கிறான், காணாமல் போனா வந்திருக்கிறான், விருந்து வைங்க அவனுக்குன்றாரு அப்பா. வேலைக்காரனாக தன் ஜீவியத்தின் தன்மைகளை இழந்து வேலைக்காரனாகவாவது சேர்த்துக் கொள்ளுங்கன்னு வந்தவன குமாரனா எடுத்துக்கிட்டாரே. ஏனென்றால் அங்க எழுதப்பட்டிருக்கிறது அவன் தகப்பன் இடத்துக்கு திரும்பினான். மூத்தவனை குறித்து எழுதும் பொழுது அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பினான். அதான் விஷயம். ஒரு எழுத்தப்படியான வெளிப்படையான சுதந்திரம் அல்ல ஆவிக்குரியவர்களுடைய சுதந்திரம். அதை குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஈசாக்கின் வீட்டிலே வெளிப்படையான எழுத்தின்படியான எல்லா சுதந்திரங்களையும் யார் பெற்றுக் கொண்டார் என்றால் யாக்கோபு தான், ஏசா தான் பெற்றிருக்கிறார், யாக்கோபு அல்ல. ஆபிரகாம் வீட்டிலே 318 பேர் அங்கே பலம் பொருந்தியவர்களாக ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்களே, இவங்களுடைய சந்ததிகள் யாரோட இருக்குது? யாக்கோபோடவா? ஏசாவோட இருக்கிறார்கள் பலம் பொருந்தியவர்கள். ஏசாவோட தானே இருக்கிறாங்க. ஈசாக்கின் வீட்டில் இருந்த அத்தனை பேரும் ஈசாக்கின் எழுத்தின்படியான எல்லா சுதந்திரங்களும் அங்க ஏசாவோட இருக்கிறது. யாக்கோபு வெறுங்கையா தானே போறாரு. போகிற இடத்துல கொண்டு போனது கூட வழியில பறிக்கப்பட்டதாக தான் அங்கே யூதர்களுடைய கருத்து இருக்கிறது. வெறுங்கையா அவன் பெண்ணெடுக்க போயிருக்க முடியாது, உச்சிதங்களை கொண்டு கொண்டுதான் போகிறான். ஆனால் அங்க போய் சேர்ப்போ ஒண்ணும் இல்லை. அன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல தனிமையாக சென்ற இடத்துல எல்லாவற்றையும் இழந்து ஒரு வெறுங்கையா தான் போய் சேர்றாரு லாபான் வீட்டுக்கு இல்லையா. ஆனால் வரும்போது அவன் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான், இரட்டிப்பாக கொண்டு வருகிறான் என்பது அவனுடைய வாழ்க்கை. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே எழுத்துப்படியான சுதந்திரங்களை ஏசா பெற்றுக்கொண்டாலும் ஆவிக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவன் யாக்கோபு. We are not for the material positions or blessing or legacy. நாம் எழுத்துக்குரிய ஒரு ஸ்தானத்தையோ ஒரு சுதந்திரத்தையோ ஒரு பெரிய பின்தொடர்பையோ கொண்டு வருவதற்கு நாம் வரவில்லை. நாம் ஆவிக்குரிய ஒரு பின்தொடர்பை, ஆவிக்குரிய ஒரு சுதந்திரத்தை, ஆவிக்குரிய ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்த ஆவிக்குரிய சந்ததிகள். அதுதான் முக்கியம் இல்லையா? அதுதான் முக்கியம். அங்கே ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது ஆபிரகாம் சொல்லுக்கும் விதிக்கும் கட்டளைக்கும் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தான். ஆபிரகாம் தேவன் என்று ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது. இங்கே ஏசாவுக்கு சொல்லப்படுகிறது அல்ல, யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இருக்கிறார் என்று யாக்கோபு தான் சொல்லுகிறான், ஏசா அல்ல. ஏசா சொல்லலையே, யாக்கோபு தான் சொல்லுகிறார். ஏசாவை வெறுத்தேன் என்று அவர் யாக்கோவை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. ஏன் சொல்றாரு? பின்னாடிதான் சொல்றாரு, முன்ன சொல்லலையே. முன்ன அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தார்? என்ற சித்தத்தின்படி நீ இளைவனை சேவித்து நீ வாழ்ந்திருக்கலாம் ஒரு ஆவிக்குரியவனாக. இல்லை, தள்ளப்பட்டு போகிறான் சுதந்திரத்தை விட்டு. மூத்தவர்கள் சட்டத்தின்படி சுதந்திரத்துக்கு வந்தாலும் கூட அவர்களுடைய ஜீவியத்தின் குறைபாடுகளினாலே அதை சரி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொடுத்தும் சரி செய்யாததினாலே அவர்கள் தள்ளப்பட்டு போகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் யாக்கோபின் வாழ்க்கையில இந்த எந்த குறைபாடுகளும் இல்லாதபடிக்கு அவனுடைய சுயாதீன சித்தத்தை, அவனுடைய மாம்சீகத்தின் பலனை தேவன் நொறுக்கி அவனை தேவ சித்தம் என்ற இடத்துக்கு கொண்டு வருகிறார். அதான் முக்கியம். அவன் தேவ சித்தம் என்ற இடத்துக்கு வருகிறதுக்கு முக்கியமான காரியங்கள் அவனுடைய எல்லாவற்றையும் தேவனே நொறுக்கி 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 அதுக்கு அவன் ஒப்பு கொடுத்து தான் அங்கே வந்து சேர்க்கிறான். இங்கே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் லாபான் வீட்டுக்கு போகும்போது வெறுமையா போகிறான். ஆனால் வரும்போது ஆசீர்வாதங்களோடு நாம் வெறுமையாக தான் கொண்டு வரப்பட்டுள்ளது. உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் உலகத்துக்கும் ஒன்றும் கொண்டு வரவில்லை. உலகத்திலிருந்து அன்பின் குமாரின் ராஜ்யத்துக்கு
ஆண்டவர்கிட்ட நம்ம சேர்க்கும் போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, நம்ம மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் நான் திரும்பி போகும்போது யோபை போல சொல்லக்கூடாது, நிர்வாணியாய் வந்த நிர்வாணியாய் போகிறேன் என்பது அல்ல. நிர்வாணியாய் வந்த நமக்கு இங்கே வஸ்திரங்கள், அலங்காரமான வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, அங்கே நீதியின் சால்வை, பொச்சரிகை, சித்திர தைலாடை, வெண் வஸ்திரம், பொன் வஸ்திரம், வெண் வஸ்திரம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால அதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கை. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய ஒரு மனிதனுக்கு நிழலாட்டமாக யாக்கோபு இங்கே இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சொந்த சித்தங்கள் இருக்கும், சுயபலன் இருக்கும். இவைகள் எல்லாம் நொறுக்கப்படுவதற்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுயாதீனங்கள் நொறுக்கப்பட்டு ஜென்ம சுபாவங்கள் அங்கே அகற்றப்பட்டு அவன் தேவ சித்தம் செய்வதற்கு பரிபூர்ணமாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் அவனுடைய ஜீவியம் கட்டப்படுகிறது. அப்படிதான் யாக்கோபு இருக்கிறான். யாக்கோபின் நிமித்தம் லாபானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா, இந்த ஆடு குட்டி போடாம இருந்துச்சா யாக்கோபு போறதுக்கு முன்னாடி? இல்லையே. அது அவனுக்கு ஆண் சுதந்திரங்கள் பின்பு பிறந்ததை தான் குறிக்கிறது. ஆண் சுதந்திரவாளிகள் பிறந்தாங்க. ஒரு பாட்டுக்கு 7 வருஷம் அவர் ஆடா மேய்க்கிறார். ஒன்றும் பெருசா தெரியல. ஆடு மேய்த்து எல்லாவற்றையும் சம்பாதித்து கொண்டு வந்தாலும் இவன் விரட்டி கொண்டு வந்த இடத்துல யாக்கோபின் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இல்லாவிட்டால் நீ என்னை எப்படியோ ஏமாத்து. உலகம் நம்ம ஏமாற்றக்கூடிய இடத்துல தான் இருக்கிறது. ஆனால் அதிலே ஜெயத்தையும் நமக்கு தோல்வி இல்லாதபடிக்கு நம்மை நடத்தி கொண்டு வருகிறவர் தேவன். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே முழுவதும் நொறுங்கி அவன் தேவ சித்தம் என்ற இடத்துக்கு வந்ததுதான் அவனுடைய குமாரனுடைய வாழ்க்கையில வந்த ஜெயம். அவன் பலன் எல்லாம் போயிடுச்சு. அவனுடைய மாம்சீக சிந்தனைகள் எல்லாம் தோற்கடிக்கப்படுகிறது. அவன் திரும்பி வந்திருந்தாலும் கூட அவனுக்கு 1000 யோசனை இருக்கு. வேலைக்காரிகளை நிறுத்துவோம், பின்ன லேயால நிறுத்துவோம், அதுக்கு பின்ன நமக்கு விருப்பமான ராகேலையும் அவனுடைய குமாரன் யோசேப்பையும் நிறுத்துவோம், எல்லாம் இருக்கு. ஆனால் அவன் அந்த ஆற்றை கடக்க வேண்டும். யாக்கோபு யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்துதான் அங்கே தேவனுடைய தன்மையை அவன் அடைந்து கொள்கிறான். யாக்கோபு யாப்போக்கு என்றால் எம்டிங் himself, தன்னை வெறுமையாக்கிதான் அந்த ஆற்றை அவன் கடக்க வேண்டும். மிகப்பெரிய ஆற்று படகு அது, மிகப்பெரிய தண்ணீர் படகை அவன் அங்கே கடந்து அதுக்கு பின்பாக தான் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படக்கூடிய இடத்துல அந்த போராட்டம் நடக்கிறது. யாக்கோபு யாப்போக்கு என்ற இடத்திலே தன்னை வெறுமையாக்க வேண்டும். யாப்போக்கு என்றால் வெறுமையாக்குதல், being emptied, தன்னை முழுவதும் இழந்து வெறுமையாக்கின இடத்தில் தான் அங்கே தேவனோடு போராடினான் என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். தேவனோடு எங்க ஒரு 400 பேரோட வர ஒரு மனிதனோடு போராட முடியாதவன் அங்கே தேவதூதனோடு போராடி எப்படி ஜெயம் பெற முடியும்? இல்லையா? ஒரே தேவதூதன் 180,000 பேரை வெட்டி போட்டதை வேதம் சொல்லுகிறது. ஒரே தேவதூதன் 4 திசைகளிலிருந்து வருகிற காற்றை நிறுத்துகிறான். ஒரே தேவதூதன் கால் வைத்து அவனுடைய ஜொலிப்பு சந்திரன் அங்கே சூரியனை போல ஜொலிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். மகாபலம் பொருந்திய தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அவருடைய தூதர்கள் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். எப்படி இவர் ஜெயம் பெற்ற முடியும்? அப்படி ஜெயம் பெறுகிறவர் இங்க அண்ணனோட சண்டை போட்டிருக்கலாமே. அல்ல, தேவனுடைய பட்சத்தில் நின்று தன் சுயத்துக்கு எதிராக, தன் ஜென்ம சுபாவத்துக்கு எதிராக, தன்னுடைய சுய யோசனைகளுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை அவன் நடப்பித்து அங்கே தேவனுடைய தன்மையை பெறுகிறது தான் அங்க ஜெயம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரே. என்ன நல்ல போராட்டம்? தன்னுடைய சுய சித்தங்களை ஒழிப்பது, தன்னுடைய சுய ஆசபாசங்களை இழப்பது. யூதர்களை இழந்தது என்பது யூத கலாச்சாரத்தையும் அந்த தன்மைகளையும் இழந்து புறஜாதிகளோடு இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இல்லையா? இவரை போல கற்று தேர்ந்தவர்களுக்கு அது மிகவும் கடினமான விஷயம், இல்லையா? அதன் பாதி அளவு கற்ற பேதுரு போன்றவர்களுக்கே ஒரு கட்டுப்பாடு அவர்களுடைய மனதை தடுக்கிறது. புறஜாதிகளோட எப்படி நாம் போய் பந்தி இருக்கிறது, அவன் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு யோசிக்கிறார் பேதுரு, இல்லையா? கொர்நேலிய வீட்டுக்கு போறதுக்கு அத்தனை யோசனை இருக்குது பேதுருவுக்கு. அவரை காட்டிலும் 2 மடங்கு படித்திருக்கிறான், 2 மடங்கு நடந்திருக்கிறான். என் வயதுள்ள யாராவது என் மார்க்கத்தில் என்னை குற்றப்படுத்த முடியுமா என்ற மேன்மையான ஒரு ஜீவியத்தை அடைந்தவனுக்கு ஊழியம் எங்க வச்சிருக்கிறார்? புறஜாதிகள் மத்தியில் வச்சிருக்கிறார். தன் சொந்த சகல தன் மேன்மைகள், தன் படிப்பு, தன் ஜீவியம், தன் அதிகாரம், தன்னுடைய வல்லமை
முழுவதையும் இழந்துதான் அவன் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றால் என்னை முழுவதுமாக நான் இழந்திருக்கிறேன். இந்த போராட்டம் தான் யாக்கோபுக்கு யாப்போக்கை கடந்த இடத்திலே நடக்கிறது. இப்ப திரும்பி வருகிறான் இஸ்ரவேல் என்ற இடம். என்ன இஸ்ரவேல் என்றால் நம் சத்துருக்களை நேசிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். அது வரைக்கும் சத்துரு அண்ணன் வராருன்னு சொன்னாலும், அண்ணன் 400 பேரோட வராருன்னா இவனோட கவுண்ட் எதிரிகள் வருகிறார்கள் என்றுதான் கவுண்ட். அப்படிதான் இவனுடைய பசர் அடிக்குது, எதிரிகள் வருகிறார்கள். திரும்பி வந்து சொல்லுகிறான், உன்னுடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது, தேவதூதனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்ற இடத்துல அவன் சொல்ல காரணம் என்ன? தேவனுடைய தன்மையை அவன் அடைந்தவனாக வருகிறான். வந்து என்ன பிரயோஜனங்க? வந்து என்ன பிரயோஜனம்? அவனுடைய தன்மையை, அவனுடைய வாசனையை கெடுக்கக்கூடிய இடத்துல அவனுடைய குமாரர் இருக்கிறார். 2 பேர் எழுப்பி பட்டயம் எடுத்து, உங்கள் பட்டயம் கொடுமையின் கருவிகள், என் மேன்மையே என் ஆத்மாவே அவர்களோட சேராத. 2 பேர் கத்தி எடுத்து இவன் பேரை கெடுக்கிறான். அவனுடைய வாசனை என்பது தேவனுடைய தெய்வத்துவமாக, தெய்வ தன்மையாக இருக்கிறது. தேவனுடைய தன்மை என்ற இடத்தில் தான் அவன் வாசனையை காத்துக்கொள்ளும்படியாக இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த எல்லா மேன்மைகளும் என்பது தேவனுடைய தன்மையை அடைந்து கொள்வதுதான் அவன் சக்சஸ் ஆகும். அது சரியாக தேவனுடைய திட்டத்திலும் நேரத்திலும் அவனை நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில குறைபாடுகள் வருகிறது. அங்கே அவன் சுக்கோத்திலே கூடாரம் போட்டான். அதான் பிரச்சனை. சுக்கோத்திலே கூடாரம் போட்டு அங்கே அவன் இருந்து அவனுடைய குமாரத்துடைய காரியங்கள், அவனுடைய பிள்ளைகள் அவன் வாசனையை கெடுக்கக்கூடிய இடத்துல சரியாக வழி நடத்தப்பட்டான். ஆனால் அங்கே ஒரு தாமதம் அவனுடைய வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் நம்முடைய தன்மைகளை இழந்து தேவனுடைய தன்மையை அடைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திட்டங்கள் அல்ல, தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்ற இடத்திலே நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்காக நம்மை நீதிமான்களாக்கி அவருடைய அன்பின் குமாரனின் ராஜ்யமாகிய சபைக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக உத்தமமாக நடக்கக்கூடிய ஒரு வழியை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வழிகளில் நடந்து தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் நம்முடைய ஜீவியத்தை ஜீவித்தால் நாம் ஜெயம் பெறும். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை என்பது அது பரிபூர்ணமாக ஜெயம் பெறுகிறது என்பது தாவீதுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. வருகிற நாட்களே நாம் அதை குறித்து பார்க்கலாம். யாக்கோபு வரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய சமயத்தின் நெறிகளையும் ஒழுங்குகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் அவர்களை வழி நடத்தினார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை நிறைவாக்கக்கூடிய தேவனாக அவருடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட்டார். அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் அன்றைக்கு அவர்களிலே கிரியை செய்ததை காட்டிலும் அதிகமாக நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்யும்படியாக அவர்களோடே வாசம் செய்த தேவன், அவர்கள் மத்தியிலே வாசம் செய்த தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்ற இடத்திலே மேன்மையான மகிமையான அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய முகத்தினால் திருப்தியாக கூட ஒரு ஜனமாக நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். பெண்ணே பெண்ணே என்பது அவருடைய முகம். அவருடைய முகத்தினால் நம்மை திருப்தியாக்கி அவருடைய நேர ஒழுங்கு திட்டத்திலே நம்மை நடத்தும்படியாக இருக்கிறார். இந்த பிதாக்களின் ஜீவியத்திலே காணப்பட்ட குறைபாடுகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய நிர்ணயத்தையும் நேரத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் சரியாக செய்து முடித்து நமக்கு அந்த ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு கால நிர்ணயத்திலே அவர் பிறந்திருக்கிறார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் என்ற இடத்திலே அவர் பிறந்தார். ஸ்திரீயே உனக்கும் விளக்கம் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்ற இடத்திலே பிதாவின் வேலையை அறிந்தவராக சரியாக அதை செய்தார். பிதாவின் ஆதீனத்திலே அவர் ஒருபோதும் தலையிடுகிறதில்லை. தனக்கு வெளிப்பட்ட காரியங்களை சரியாக செய்யும்படியாக தேவ சித்தத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே குமாரனாக அவர் உண்மையுள்ளவராக அவர் இருந்தார் என்பதை நாம் அறிந்து அவருக்கு மனமாட்டியாக வரக்கூடிய இடத்திலே நம்மை தகுதிப்படுத்துவது என்பது அவருடைய கால நிர்ணயங்களையும் நம்மை குறித்த தேவனுடைய சித்தத்தையும் நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்வதாகவே இருக்கிறது. நம்முடைய குறைபாடுகள் நம்மை தேவனை விட்டு தூர அல்ல தள்ளுவது அல்ல, நம்மை உடைத்து அவரிடத்தில் கிட்டி சேர்வதாக இருக்கிறது.
குமாரனை பிதா நொறுக்க சித்தமானார். அவர் நொறுக்க நொறுக்க குமாரன் அவரை கிட்டி சேர்ந்தது போல பிதாக்கள் தங்களுடைய ஜீவியத்தின் குறைபாடுகளாலே தேவனை விட்டு முற்றிலுமாக போய்விடாதபடிக்கு தங்கள் சுயத்தை, தங்களுடைய சித்தத்தை அவர்கள் நொறுக்கி குமாரன் அங்கே பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் சேர்ந்தது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குறைபாடுகளை நீக்கி அவரிடத்தில் சேரும்படியாக நமக்கு சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கினால சத்துருக்களாக இருந்த நம்மை ஒரு பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஜீவியம், கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு கொண்டு வரும்படியாக தான் கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பலியானார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த ஆவி நமக்கு கிறிஸ்து இயேசுக்குள் அளிக்கப்பட்ட பரிபூர்ணமான அந்த அபிஷேகம் நமக்குள் அளிக்கப்படுகிறது. இந்த அபிஷேகத்தினாலே நாம் ஜெயத்தை பெற வேண்டும். இந்த அபிஷேகத்தினாலே நாம் ஒரு நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நிறைவு என்பது அவருடைய கால நிர்ணயத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த பிதாக்களின் ஜீவியத்திலே காணப்பட்ட குறைபாடுகள் நம்முடைய ஜீவியத்திலே ஒருபோதும் காணப்படாதபடிக்கு, குறைபாடுகள் நம்மை தேவனை விட்டு புறம்பாக்காதபடிக்கு, நம்மை நொறுக்கி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர் நமக்கு மகாபலனாக இருப்பார். ஆபிரகாமுக்கு இருந்த அந்த மேன்மையான பகுதி என்பது என்ன? அந்த மேன்மையான பகுதி என்பது அவன் ஜீவியத்திலே அவன் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான். தேவனுடைய வல்லமையினாலே ஜெயம் பெற்றான். எல்லா மகிமையும் தேவனுக்கு செலுத்தினான். உலகத்தில் உண்டான ஒன்றும் வேண்டாம், எனக்கு தேவன் கொடுத்தது போதும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. நாம் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து நாம் தேவன் நமக்கு கொடுத்தது போதும் என்ற இடத்துல இருந்தால் அவர் நம்மை விட்டு விலகாமல் அவர் நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் அது மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவியத்திலே தேவன் கொண்டிருக்கக்கூடிய சித்தத்தை, அந்த நேர நிர்ணயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆபிரகாமின் சந்ததியாக நாம் வெளிப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த சொல்லப்பட்ட வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய நேர நிர்ணயங்களை, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய ஜீவியத்திலே அறிந்து நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கிருபை என்பது அவரை அறிகிற அறிவாக இருக்கிறது. உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்குமானால் நாம் உன்னை காணட்டும் என்று மோசே கேட்ட இடத்திலே தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய ஜீவியத்தில் நம்மை குறித்து தேவ சித்தத்தை நாம் அறிந்து சரியான நேரத்திலே தேவன் அதை நிறைவேற்றும்படியாக நம்முடைய ஜீவியத்தை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்கள் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்யட்டும். இந்த உபதேசங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். அவருடைய ஆவி நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். நம்முடைய சுயாதீன சித்தங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய பலன் எல்லாம் அழிந்து தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய சுபாவத்துக்கு, தேவனுடைய பலத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.